இன்றைய பாடங்கள் 2. முதலாவதாக, உங்கள் உயிரை காப்பாற்ற விரும்புகிறீர்களா அல்லது இழக்க விரும்புகிறீர்களா? தூய ஆவியானவர் தங்கள் உள் கண்களை திறக்கும் வரை சீடர்களால் இயேசுவின் போதனையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று இயேசு தனது பூமிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்ற விரும்புபவர் தனது நிலையான வாழ்க்கையை இழப்பார் என்று நமக்கு சொல்கிறார். அவர் மனிதனின் உடல் சார்ந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் விண்ணுலகின் மகிழ்ச்சியின் நிலையான வாழ்க்கைக்கும் இடையில் வேறுபடுத்தி காட்டுகிறார். இதற்கு நேர்மாறாக இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் தனது பூமிக்குரிய வாழ்க்கையை இழப்பவர் தனது நிலையான வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வார். எனவே உலக நலன்களாலும் பாவங்களாலும் தங்கள் உயிரை இழந்த கடின இதயமுள்ள இஸ்ரவேலர்களைப் போலல்லாமல் தூய ஆவியாரை பெற்றவுடன் விண்ணுலக வாக்குறுதியின் பரிசிற்காக நாம் பூமிக்குரிய வாழ்க்கையை கொடுக்க புனிதர்களைப் போல நாம் மாற வேண்டும். இரண்டாவது சிந்தனையாக, உங்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். வலி சக்தி வாய்ந்தது. வலியை சகித்து இறை வல்லமையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சிலுவையில் நமக்காக மீட்பை வென்றதால் சிலுவை இனி அவமானத்தின் அடையாளம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். தடகள வீரர்களிடம் நீங்கள் கேட்டால், அவர்கள் ஓடும் பொழுது, வேகமாக நீந்தும் பொழுது, கால்பந்து விளையாடும் பொழுது ஏற்படும் வலியை விரும்புவார்கள். ஏனென்றால் வெற்றியை நோக்கி நடைபோடும் பொழுது அவர்களுக்கு எந்த வலியும் தெரியாது. நம் வாழ்வின் ஒரு கட்டத்தில் சில வாழ்க்கை சிக்கல்கள், உடல்நல பிரச்சனைகள் அல்லது புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களால் கூட நாம் துன்பங்களை சந்திக்க நேரிடலாம். உங்கள் உலக ஆசைகளை திருப்திப்படுத்துவதன் மூலம் இந்த நாட்களில் நீங்கள் தற்காலிக மகிழ்ச்சியை அனுபவித்தாலும் உங்கள் கடினமான காலங்களில் ஏற்படும் வலியிலிருந்து தப்பிக்க இந்த உலகம் உங்களுக்கு உதவாது. இந்த வலியை தாங்குவதற்கான திறவுகோல் அதை அனுமதித்த கடவுள் தரும் மீட்பை குறித்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும்தான். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட என் அம்மாவையும் என் மனைவியையும் குறித்து ஒரு சில வார்த்தைகள். அவர்கள் உண்மையிலேயே புனிதர்களாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து கடவுளின் வார்த்தையை கேட்டு ஜெபித்து புன்னகைத்து தங்கள் புற்றுநோய்களின் வலியை தாங்கிக் கொண்டார்கள். அவர்களின் கூட இருந்து கவனித்துக் கொண்ட என் குடும்பத்தினரும் நானும் அவர்களின் கண்ணீரை பார்த்து துன்பப்படக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். உங்கள் குடும்பத்தில் இயேசுவின் மகிமைக்காக தங்கள் மற்றும் பிறரின் சிலுவைகளை ஏற்றுக்கொண்ட இத்தகைய புனிதர்களை இன்று நன்றியுடன் நினைவு கூறுங்கள். அவர்களை முன்மாதிரிகளாக பின்பற்றி இயேசுவுக்குள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். ஆமேன்.